அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. கோடி தேவைகளை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய, கோடி ரூபாயை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய, இம்மை மறுமையில எப்படிப்பட்ட வாழ்க்கையை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய நியாமத்தான ரமலான் மாதத்தினுடைய கடைசி நோன்புல இருக்கும். இந்த நாள்ல நோன்பு திறக்கக்கூடிய நேரம் என்பது மிக மிக முக்கியமான நேரம். அந்த நேரத்தை எல்லோருமே பயன்படுத்துங்க. உங்களோட துஆவுக்காக பயன்படுத்துங்க. வேற எந்த அமலுமே நீங்க செய்ய வேண்டாம். துஆக்கள அதிகம் அதிகம் கேளுங்க. உங்களோட ஆசைகள கேளுங்க, கனவுகள கேளுங்க, லட்சியங்கள கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க. செல்வத்த கேளுங்க, ஆரோக்கியத்த கேளுங்க. இன்னும் உங்களோட குடும்பத்துக்காக கேளுங்க. இம்மை மறுமைக்காக அதிகம் அதிகம் கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அதற்கு முன்பாக இந்த ஒற்றை வார்த்தைய ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்க சொல்லிட்டு கேளுங்க. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, அல்லாஹ்வினுடைய சிறந்த திருநாமம். நம்மளோட ஒட்டுமொத்த துஆவையும் கபூலாக்கக்கூடிய வல்லமை மிகுந்த ஒரே ஒரு திருநாமம் இந்த திருநாமம். இந்த திருநாமத்தை ஒரு தடவை ஓதிட்டு கேளுங்க. அதுதான் யா முஜீபு, முறையீடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனே. முறையீடுகளை நம்ம இந்த மாதம் முழுக்க அல்லாஹ்விடத்தில் வச்சுருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக நிறைய துஆவை கேட்டிருப்போம். ஒவ்வொரு நாளும் கேட்டிருப்போம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் கேட்டிருப்போம். தஹஜ்ஜத்தில் கேட்டிருப்போம். நோன்பு திறக்கக்கூடிய வேளையில் கேட்டிருப்போம். எல்லா நேரத்துலையுமே இந்த மாதத்தில் அதிகம் அதிகம் கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்தில் நம்ம முன் வச்சுருப்போம். அந்த கோரிக்கைகள் எல்லாத்தையுமே அல்லாஹ் கபூலாக்கணும் அப்படின்னா இந்த வார்த்தையை நீங்கள் மனதார சொல்லுங்கள். என்னுடைய அனைத்து முறையீடுகளையும் அனைத்து கோரிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்னுடைய ரப்பு தான் அப்படின்னு ஆழமாக உணர்ந்து இந்த வார்த்தையை சொல்லிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் கேளுங்க. இன்றைய தினம் ஒரு அரை மணி நேரமாவது எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையானதை கேட்கறதுக்கு. அதனால் இந்த பதிவை கேட்ட உடனே இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் அசருடைய தொழுகையை முடிச்சுட்டு நீங்கள் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துக்காக காத்துருங்க. உங்களோட துஆவை நிறைய கேளுங்க. எழுதி வச்சு கூட கேளுங்க. ஏன்னா நம்ம ஒரு நோன்பாளியாக இருக்க போகிறோம், நோன்பு திறக்க போகிறோம். அது மட்டும் அல்ல, ஜுமாவுடைய அசரிலிருந்து மக்ரீபு வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் மிக உயர்ந்த நேரம், துஆக்கள் கபூல் ஆகக்கூடிய நேரம். அல்ஹம்துலில்லா. பல மடங்கு சிறப்பான ஒரு நேரத்தில் சிறப்பான நாளில் இருக்கும். எனவே நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க இன்ஷா அல்லாஹ். அதிகம் அதிகம் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இந்த மாதிரி ஒரு சிறந்த நாள் நமக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியாது. எனவே இந்த நாளை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட துஆவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க, என்னையும் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நானும் உங்களுக்காக துஆ செஞ்சுட்டு தான் இருக்கேன். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் ஆமீன்னு கமெண்ட்டில் போட்டுருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.